شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين وقال نبينا صلى الله عليه وسلم أنا محمد وأحمد والمكافي والحاشر ونبي التوبة ونبي الرحمة رواه مسلم. கணிதற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே பெரியவர்களே, இந்த புனிதமான வசந்தங்கள் நிறைந்த ரபீல் அவருடைய இந்த மாதத்தில் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொள்வதற்காண்டி இந்த புனிதமான இறை இல்லத்தில் அல்லாஹ் எவ்வாறு மழைக்கு சேர்த்துள்ளானோ அதேபோல் நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லப்படக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்திலே உள்ள அல்லாஹ் நம் அனைவரையும் கொண்டு சேர்ப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ வாழச் சொன்னார்களோ அதன் பிரகாரம் வாழக்கூடிய ஒரு தௌஃபீகை வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபியை பற்றி குர்ஆனிலே பலவிதமாக புகழ்ந்து அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அதில் ஒரு இடத்தில் உமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே இந்த முழு உலகத்துக்கு உங்களை பேரருளாக அனுப்பியுள்ளோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆலமீன் அப்படின்னு சொன்னாலே அல்லாஹ்வை தவிர்த்து உண்டான உலகத்தில் உள்ள அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மனிதர்களுக்கும் சரி ஜின்களுக்கும் சரி மற்ற ஊர்வன பரப்பன எல்லா மனிதர்களுக்கும் நபி அவர்கள் மிகப்பெரிய பேருள்ளவர்களாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னை பற்றி சொல்லும் பொழுது நபியுர் ரஹ்மா, நான் வேறொருவரின் நபியாக இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னை பற்றி சொல்லி காட்டிய அந்த செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி அல்லாஹ் இருந்தார்கள் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான். வமா கானல்லாஹு லியுஅதிபஹும் வ அன்த ஃபீஹிம், நபியே நீங்கள் அவர்கள் மத்தியிலே நீங்கள் இருப்பதன் காரணமாக அல்லாஹ் அவர்களை அதாப செய்யக்கூடியவராக இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எந்த சமூகத்தில் வாழ்ந்தார்களோ அந்த சமூகத்தில் நபி இருக்கும் பொழுது அந்த சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய எந்த வேதனையும் வராது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபி இருந்ததன் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சமுதாயத்தை எந்த விதத்திலும் மிகப்பெரிய அதாபோடு அவர்களை தண்டிக்கவில்லை என்று சூரத்துல் அன்ஃபால்ல 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஒரு செய்தி நசையிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. பதில் யுத்தம், பதில் யுத்தத்திலே நபியுடன் நான் இருந்தேன். நபியவர்களை அந்த இரவு ஃபுல்லா நான் கவனித்துக் கொண்டே இருந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இரவு ஃபுல்லா தொழுது கொண்டே இருந்தார்கள், சுபுகும் தொழுதார்கள். உடனே ஹப்பாப் பின் அரத் சொல்வார்கள், நபியிடம் வந்து யார் சொல்லலாம், நீ அபி அந்த உம்மி, என்னுடைய தாயின் தந்தை தங்கள் கற்பனம் லகத் சல்லைத ஸலாத்தன் மஆரிதுக சலைத்து நஹ்வஹா, இன்று இரவு தொழுது போல இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி தொழுதாக நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப நீண்ட நேரம் செய்தால் தான் இருந்தீங்க, நீண்ட நேரம் தொழுவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நபியர் சொல்வார்கள், அஜல் உண்மைதான், இதுவரைக்கும் இந்த மாதிரி தொழுதில்லை. அன்னஹா ஸலாத்து ரகமின் வரபின், அது பயத்தோடும் ஆர்வத்தோடும் தொழுகையது. என் ரப்புட்ட 3 விஷயம் கேட்டேன். சஜ்ஜால இருக்கும் பொழுது துஆவுல 3 விஷயத்தை அல்லாஹ் முன் வச்சேன். ரப்பல் அல்லாஹ் 2ஐ ஏற்றுக்கொண்டான், 1ஐ ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஏற்றுக்கொண்ட விஷயங்களில் அல்லாஹ் நான் கேட்டேன், அல்லாஹ் இவர்களுக்கு மிமா அஹலகபிலமோ கவல்னா, யா அல்லாஹ் முன்வாழ்ந்த சமுதாயத்தை நீ எப்படி அழித்தாயோ அதே போல என்னுடைய சமுதாயத்தை நீ அழித்து விடாதே என்று அல்லாஹ்விடம் மன்றாடி கேட்டேன். பாத்தானிஹா,
அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எனக்கு அதை கொடுத்தான் என்று நபியர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் நசையிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் இருகரம் ஏந்தி கேட்டதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த முழு உலகத்தையும் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்தை அழித்தது போல மொத்தமா ஒரு சமுதாயத்தை அழிக்கிறார். நபி இருந்ததுனால அந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய அளவு தெரியுமா? படைசூழல் எல்லாம் ஒட்டுமொத்தமா உருமாற்றப்பட்டுள்ளார்கள். இந்த சமுதாயத்துக்கு உருமாற்றம் அப்படிங்கிறது கிடையாது. நபி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்படி உருமாற்றம் இருந்தா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒன்று ரெண்டு நடக்கும், எங்கேயாவது ஒரு நடக்கும், மொத்த சமுதாயத்துக்கு நடக்காது. அது காரணம் என்ன? நபியுடைய சமுதாயம் இருந்ததுனால அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த மாதிரி ஒட்டுமொத்த சமுதாயத்தை உருமாற்றம் செய்யல. படைசூழல்ல ஒட்டுமொத்த சமுதாயமா எல்லாம் பண்டிகைகளாகவும் பொருட்களாக மாற்றப்பட்டார்கள். இந்த சமுதாயத்துக்கு இருக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது யாருக்கு தெரியுமா? யாரு விதியை மறுக்கிறார்களோ, விதி கிடையாது ஒன்றும் கிடையாது என்று யார் விதியை மறுக்கிறார்களோ அவர்களுக்கு உருமாற்றம் உண்டு என்று சொன்னார்கள். எல்லாம் அல்லாஹ் கூட தான் நடக்கின்றது அப்படிங்கிற நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கணும். வல்கத கைரி வஷரிஹி மினல்லாஹி தஆலா, எந்த நன்மை நடந்தாலும் எல்லாம் என்ன கொண்டுதான், ஏன் திறமையை கொண்டுதான், என்ன பேச்சாற்றல் கொண்டுதான், என்னுடைய செயல்பாடு கொண்டுதான் அப்படி ஒரு மூவியுடைய சிந்தனை இருக்கக்கூடாது. எந்த தீங்கு நடந்தாலும் சரி எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் நடக்கின்றது என்று நம்ப வேண்டும். விதியை பார்த்தாலும் பேசினா அவங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும்.